ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்பில் கிளியர் அடிக்க போகிறோங்க. இந்த கேட்டில் வாங்க எப்படி அடிக்கணும்னு பார்த்துடலாம். கிளியர் அடிக்கிற முன்னாடி நீங்கள் என்ன பேஸ் பெயிண்ட் அடிக்கிறீங்களோ அதுக்கு மேலே தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ஆர்எஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனாண்டி நாங்கள் எம்ஆர்எஃப் கிளியரே வாங்கியிருக்கிறோம். மற்றபடி ஏசியெல்லாம் வாங்கினா புரிஞ்சிடும். மற்ற பெயிண்ட்டை பிராண்டாக யூஸ் பண்ணாதீங்க. எம்ஆர்எஃப்னால் எம்ஆர்எஃப் யூஸ் பண்ணுங்கள், டீகோனா டீகோ யூஸ் பண்ணுங்கள். மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ஹார்னர் தனியாக இருக்குங்க. நம்ம ஹார்னர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் காயும், இல்லைன்னா காயாது. நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். கலந்துட்டு ஹார்னர் இந்த 1 லிட்டருக்கு இந்த மாதிரி டப்பாவில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கலக்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ப்ரெஷ்ஷில் அடித்தாலும் அடிக்கலாம், இல்லை ஸ்ப்ரேயில் அடித்தாலும் அடிக்கலாம். ஸ்ப்ரேயில் தான் அடிக்கிறோம். இவங்க சின்ன கேட்டதுனாண்டி ப்ரெஷ் யூஸ் பண்ண சொன்னாங்க. ப்ரெஷ் யூஸ் பண்ணாலும் அவ்வளோக்கா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பாருங்கள் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட்டு மாதிரி 2 கோட் அப்ளை பண்ணலாம்னு பண்ணலாம், இல்லை சிங்கிள் கோட் போதுனாலும் போதும். நம்ம பண்ணுறோம் மேக்ஸிமம் 1 கோட்டே போதும். எனக்கு 10 வேணால் 100 கோட்டு வேணால் அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நிறைய பேத்துக்கு இந்த டவுட் இருக்கும், அடுத்த வாட்டி பெயிண்ட் பண்ணுறப்ப இதில் பெயிண்ட் ஒட்டுமான்னு. இது பெயிண்ட்டு தான், உங்களுக்கு பேஸ் இது கலர் போடாமல் வரும். நம்ம அடுத்த வாட்டி பெயிண்ட் அடிக்கிறப்ப கண்டிப்பாக ஒட்டும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. அவ்வளோதான், முடிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே பெயிண்ட்டு அடுத்த வாட்டி அடிக்கிறப்ப நிற்குமானா நிற்கும். இது ஒரு பெயிண்ட்டு தான், நம்ம பேஸ் இது கலக்காமல் இருக்கோம், அவ்வளோதான். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.